Hi guys, happy Monday guys. ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி சார்ட்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வீக்கில் ஃபஸ்ட்டு டேன்றதுனால போன வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீக்லி சார்ட்லேருந்து போகலாம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ். அதுக்கு முன்னாடி வீக் மூணுத்தையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு ஒரு ஸ்டோரி புரியும். சரிங்களா? இந்த இந்த கேண்டில்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இந்த வரையும் தான் ரேஞ்சுன்னு நினச்சிக்கோங்க. இந்த ரேஞ்சு மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த வீக் வந்து, அதாவது டிசம்பர் 25 அந்த வீக் வந்து பிரேக் அவுட்டு. அந்த வீக் வந்து ஒரு பிரேக் அவுட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பிரேக் அவுட்டு அதுக்கு அடுத்த வீக் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டு மேலே க்ளோஸ் வச்சுருந்துச்சு. இல்லை இந்த வீக் மட்டும்தான் அந்த கீழே இருந்துச்சு, இதுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நமக்கு போன வீக் இயர்லிலே வந்து நம்ம வந்து பையிங் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும், ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் வச்சிருச்சு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? ப்ரீவியஸ் வீக்கு மண்டே அனாலிசிஸில் கூட கிளியராக சொல்லியிருப்போம். ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால இப்போது இதுதான் ரேஞ்சாக இருக்கும். இந்த ரேஞ்சு, அதாவது இந்த $400 மூமெண்ட் இந்த 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 ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்கோம். ஆனால் அதை உடைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து above the ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து above the ரெசிஸ்டன்ஸ் லெவல் க்ளோஸ் வச்சிருச்சு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சப்போர்ட்டாக மாற்றி அங்கேருந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஈவன்தோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் இது ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம். ஸோ பிரேக்கு, ரீடெஸ்ட்டு, அப்புறமா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே. ஸோ இது புல்லிஷ் மொமெண்டமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லெவலுக்கு கீழே நம்ம க்ளோஸ் வச்சுருந்தாலும் இது ஒரு புல்லிஷ் மொமெண்டம். ஸோ வந்து நம்ம வந்து புல்லிஷ் மொமெண்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வீக்லி கேண்டில்ஸ் நம்மளுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் டெய்லி மோரோவர் சேம் தான். பிரேக்கு, ரீடெஸ்ட்டு, ரிஜெக்ஷன்ஸு, அப்புறம் க்ளோஸ் அபோவ், அப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டு, அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு புல்லிஷ் மொமெண்டம் க்ளோஸ். இங்கே டெய்லியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த லெவல். சரிங்களா? இந்த லெவல் வந்து டெய்லியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். டெய்லியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டு. இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓவர் வாலட்டிலிட்டி நியூஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஓப்பன்லேருந்தே இன்றைக்கி ஓப்பனும் லோவும் கிட்டத்தட்ட ஒன்று. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, லோவர் விக்கே ஃபார்ம் ஆகலை. இன்றைக்கி கரண்ட்டு டெய்லியில் பார்த்திங்கன்னா லோவர் விக்கே இன்னும் ஃபார்ம் ஆகலை. வாலட்டிலிட்டி நியூஸஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அந்த வார் பற்றி, அப்புறமா ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க, ஈரான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறவங்க கிட்டலாம் பார்த்தோன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களே சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தானுங்க. அதே மாதிரி ஈரான் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் யுஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்க வேலையை பார்க்கலாம், இல்லை இங்கே இருக்கிற ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து உக்ரைன் மேலே வந்து மிசைல்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈரானோட அந்த டோம் ஷெல் மேலே ஒரு நிறைய மிசைல்ஸை வந்து ஏவி விட்டதுனால ஒரு பதட்டமான சூழல் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு செம்ம ரேலி ஆச்சு. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, பெரிய வாலட்டிலிட்டி இங்கே இருக்குது இப்போ மார்க்கெட்டில்.
இந்த வார் நியூஸஸு, இந்த வெனின்சுலா, அதுக்கப்புறமா ட்ரம்ப் வந்து நான் வந்து கிரீன்லாண்டை பிடிப்பேன், அப்புறமா பார்த்தீங்கன்னா டென்மார்க் மேலே நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவேன், டென்மார்க் ஏதாவது பண்ணா, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அந்த அன்சர்டனிட்டியை வந்து மார்க்கெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்கும். அப்போ வந்து கோல்டோட மூமெண்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு சேஃப் கரன்சின்னு தான் சொல்லுவாங்க. கரன்சிக்கான வேல்யூ குறையும் போது சேஃப் ஹெவனில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பெரிய த்ரெட்டனிங்காக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்றதுனால கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியன் செஷன் தான் போயிட்டுருக்கு. ஏசியன் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $80 மூமெண்டம் கொடுத்துச்சு வித்தவுட் லோவர் விக். நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸு. 4 ஹவர் க்ளோஸ்டு அபோவ் த டெய்லி ரெசிஸ்டன்ஸ் லெவல். நோட் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும். இதுதான் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் லெவலு. டெய்லி ஆர் 4 ஹவர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போது கரண்ட்டு ப்ரீவியஸ் 4 ஹவர் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் க்ளோஸு அபோவ் த ரெசிஸ்டன்ஸ் லெவல். நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து எங்கே வரைக்கும் போய் வச்சுருக்கு அப்படின்னா $20 மூமெண்டம் கொடுத்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டு 4 ஹவர் கேண்டல் வந்து எய்தர் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணி ஒரு விக்கி விட்டு மேலே க்ளோஸ் வச்சா நம்ம ஃபர்தர் பையிங் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு பல வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்எல்லு, இது எஸ்எல்லு. இந்த இடத்துலேருந்து பை ஸ்டாப்பு. இந்த விக்ஃபில்லை நம்ம எய்ம் பண்ணலாம். மினிமம் நமக்கு வந்து ஒரு 50 பிப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 50 பிப்ஸ்ன்றது இவ்வளோ பெரிய மூமெண்டமில் சின்னசு என்ன கேட்டிங்கன்னா. ஸ்டாப் லாஸே வந்து 80 பிப்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளிப் நடக்குது. இந்த ஃப்ளிப்பை வந்து நம்ம 70லேருந்து 75 வந்து தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரேட் 4 ஹவர் பேஸ் பண்ணி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 30ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது 30 ரெசிஸ்டன்ஸ். அண்ட் 30ல் ஒரு மினிமம் சப்போர்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ 30 பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 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 கரண்ட் ரேஞ்சை வந்து எய்தர் அப் சைடு பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சாலோ இல்லை டவுன் சைடு பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சாலோ நம்ம அங்கேருந்து ஒரு 50 பிப்ஸ் நம்ம மொமெண்டம் நம்ம கண்டிப்பாக பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் வைக்கணும். கரண்ட் கேண்டில் ரன்னிங்லேயே இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ க்ளோஸ் வைக்கணும். அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொலைவாவது வந்து நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் வச்சா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு விக்ஃபில்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ஃபில் நடந்துடுச்சு அப்படின்னா அகைன் ஒரு 50 பிப்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு பேரிஷ் கேண்டிலாக இது க்ளோஸ் ஆகுது, இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அகைன் வந்து நம்ம இங்கே ஒரு 120 பிப்ஸ் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சை நம்ம கேஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம கேண்டில் பெருசாக வச்சுக்கிறதுனால நமக்கு பெருசாக தெரியும், ஆனால் ரேஞ்சு நிறைய இருக்குது. 120 பிப்ஸ் 30 பிப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம், ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்கமிங் ட்ரேட்ஸ் இது. அகைன் நம்ம 15 வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு பார்ப்போம். 15 வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து லோவர் விக்ஸே இல்லை. மெயினாக ஃபஸ்ட்டு கேண்டலு, அப்புறம் இந்த கேண்டலு. ஸோ லோவர் விக்ஸ் நம்ம மேக்ஸிமம் நம்ம பார்ப்போம் அப்படின்றதுனால அதை பார்த்தேன். பெருசாக இன்றைக்கி வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. டெய்லி வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு டெய்லி வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆனதுக்கு 4 ஹவர் டார்கெட் ஹிட் ஆனதுக்காக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து
ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறமா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டெய்லி வந்து புல்லிஷ் க்ளோஸு. இப்போ வந்து ஃபர்தராக வந்து இந்த புல்லிஷ் க்ளோஸ் நடந்ததுக்கு அப்புறமா வந்து டெய்லி ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்டம் நடந்திருக்கு. 4 ஹவரில் நல்ல ஒரு பிரேக் அவுட் இப்போ ரீடெஸ்ட் எதிர்பார்க்கலாம். ரீடெஸ்ட் ஆகி ஒரு 4 ஹவர் க்ளோஸ் அபோவ் திருப்பி வந்ததாக நம்ம ஃபர்தராக வந்து பையிங் போகலாம். 30ல் இப்போ ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்ச் எய்தர் அப்சைட் ஆர் டவுன் சைட் பிரேக் ஆகும்போது நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். மொமெண்டம் ட்ரேட் எடுக்கலாம். அந்த 50 பிப்ஸ் ட்ரேட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் வந்து மேஜராக எந்த ரெட் கலர் நியூஸும் இல்லை இன்றைக்கி. நாளைக்கு சிபிஐ இருக்குது. ஓகே, இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எந்த ஒரு ரெட் ஃபோல்டர் அண்டு அந்த இன்னொரு ஆரஞ்சு ஃபோல்டர் அது எந்த நியூஸும் இல்லை. இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு. ஃபெட் சேர்மன் வந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஒருத்தர். அதோட இம்பேக்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவும் வராது. அதாவது இன்றைக்கி செட்டப்ஸ் வந்தால் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம். அகைன் ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று. லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபண்டட் சேலஞ்ச் வந்து நம்ம பாஸ் பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட்டு வாங்கிட்டோம். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஃபண்டட் அக்கௌண்ட்டு கிளியர் பண்ணியிருக்கோம். 5 இயர்ஸ்லேருந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டு. இங்கே டேட் பார்த்திங்கன்னா தெரியும், 10ஆம் தேதி. இவ்வளோதான் மக்களே. ஹோப் இதில் நடக்கிற இதுக்கு மேலே வந்து இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடும் அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து அதில் வர அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுறேன், யூடியூப் சேனல்லையோ இதில். அவ்வளோதான். இன்றைக்கி ட்ரேட் செட்டப்ஸ் இதுதான். இந்த ரேஞ்சு பிரேக் ஆகி வந்தால் செல்லு, ரேஞ்சு அதே மாதிரி அப்சைடு பிரேக் அவுட் கொடுத்தா பையி. அது வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வழக்கம் போல் அலர்ட்டை போட்டு வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இது வந்து நம்மளை பார்த்துக்கும். நம்ம சார்ட்லேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துக்குவோம். அந்த அசம்ஷனால் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க நம்ம புஷ் பண்ணுவோம். அதெல்லாம் நடக்காமல் நம்ம தடுக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். செட் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.